அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நான் எதிர்பார்த்த விதமாக கண்டில்லை. இன்னும் தெரியல, இன்னொரு முருகப்பெருமான் இந்த ஆலயத்துக்கு என்னை இன்றைய தினம் வரவழைத்ததன் காரணமாக நான் இதில் என்னோட சொன்னால் எல்லா ஆலயங்களையும் நாங்கள் புதுப்பித்து, அதாவது பாலடைஞ்சோ எந்த ஒரு ஆலயங்களாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் புதுப்பித்து நல்ல ஒரு நேர்மையாக மக்கள் மத்தியிலே அதை கொண்டரணும் என்று சில ஆலயங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவற்றையும் நிதி உதவி பெற்று, மற்றது ஏனையவர்களையும் நிதி உதவியை பெற்று பல ஆலயங்களை புனரமைப்பு செய்து வருகின்ற இந்த நிலையில் இப்போ நான் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், என்னுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த தாளங்குழி முருகமூர்த்தி ஆலயம் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாக நாங்கள் கொண்டரவோனமாக இருந்தால், இந்த ஆலயத்தை வெறும் ஒரு கண்ணு கட்டாத தூரமாகவே அதை கருதி கொண்டு வருகின்றன. இந்த ஆலயத்திலே சிறப்பாக 2 முறைகள் இங்கே அன்னதானம் வழங்கப்படும். அதையும் உங்களுக்கு ஒரு தெரிந்த விடயமாக நான் இதில் கூறுவதற்கு கடமைப்பட்டுள்ளேன். இருந்தும் இந்த ஆலயம் 35 வருடங்களுக்கு மேலாக போராட்டம் நடந்த காலம் என்றாலும் சரி, போராட்டம் முடிவுற்ற காலங்கள் என்றாலும் சரி, இந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் இதுவரையும் 35 வருடங்களுக்கு மேலாக அவருடைய ஆலயம் இன்னும் புனரமைப்பு செய்யப்படாமல் இருக்கின்றது. இதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் நிதி பற்றாக்குறை. எனவேதான் முருகனுடைய ஆலயத்துக்கு வரும்